ஜோதி, உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை அந்த ஆளுங்க தானே அமிச்சாங்க? சொல்லு. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் தான் பகை. என்னோட குடும்பத்தோட கிடையாது. என் குடும்பத்தை ஒண்ணும் பண்ணாத. குடும்பத்தை பத்தியும் உணர்வுகளை பத்தியும் நீயா என்கிட்ட பேசுற? என்கிட்டயே வா. அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு தெரியும்ல. அது அவங்களுக்கு கொடுத்துரு. உடனே நான் இந்த இடத்தை விட்டு போயிடுவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் உயிரோட விட்டுறேன். அதுக்கப்புறம் என்னோட நிழல் கூட உன்னை அண்டவே அண்டாது. அவங்களுக்கு கொடுத்துரு. என்னோட தொல்லை இல்லாம காலத்துக்கு நீ முக்தி அடைஞ்சிடு. எத்தனை காலமா அந்த மந்திரவாதிங்க அந்த ரோகிணிய வித்யாவையும் அடையணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? ஆனா நீ போய் அந்த மந்திரவாதிகள்ட்ட சொல்லிடு. போய் சொல்லு. நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். ஆனா இந்த ரோகிணி வித்யாவை தப்பான ஆளுங்க கையில விட நான் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டேன். நீங்க இதுவரைக்கும் பார்த்தது மனசை கஷ்டப்படுத்துற கதையோட பகுதின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது 100% உண்மையா நடந்தது. யாராவது பிரேத ஆத்மாவை பார்க்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இது ஒரு மனுஷனுக்கு தினசரி அவனோட வாழ்க்கையை நடத்த உதவும்னு நினைக்கிறீங்களா? ஆனா ராஞ்சில ஒரு வித்தியாசமான ஆள் ஒருத்தர் இருக்காரு. இதுதான் தன்னோட தொழில்னு பெருமையா ஆணித்தரமா சொல்றாரு. அவரு தன்னோட சக்திகளை இன்னைக்கு நமக்காக பயன்படுத்தி காட்டுறதா சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில அவரோட முகத்தை முதல் முறையா உங்களுக்காக நாங்க காட்ட போறோம். இவர் ஒரு வித்தியாசமான அற்புதமான மனிதர். அவர் அந்த பிரேத ஆத்மாக்களோட நிஜமாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு உங்க எல்லார் முன்னாடியும் தன் வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துக்க விரும்புறாரு. கூடவே உங்க எல்லாரையும் இந்த வித்தியாசமான உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த தர்ம சாஸ்திரங்கள்லயும் நீதி சாஸ்திரங்கள்லயும் அப்படி என்னதான் ரகசியம் புதைஞ்சிருக்கு? இந்த ரோஹிணி வித்யா என்றால் என்ன? இந்த ரோஹிணி வித்யாவை அடைவதற்காக மக்கள் ஏன் எதை செய்ய வேண்டுமானாலும் தயாராக இருக்கிறார்கள்? சரி, இதெல்லாம் எப்பொழுது தொடங்கியது? எப்படி தொடங்கியது? நான் பூரி ஜெகநாதில் ஒரிசாவில் பிறந்தேன். என் அம்மா அப்பா டீச்சராக இருந்தாங்க. யாராவது இறந்து போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் உடனே அவங்களோட இன்ட்யூஷன்ஸ் எனக்கு உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆத்மாக்கள்லாம் ஏதாவது ஒரு மனுஷனுக்குள்ள கையை விட்டு உறுப்புக்களை வெளியே எடுத்துரும். அப்புறம் சில நாள் கழித்து என்ன ஆகும்னா அதே உறுப்புக்களில் ஏதாவது ஒரு நோயோ பிரச்சனையோ உருவாக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த ஆள் இறந்துடுவார். 6 வயசு பையன் ஒரு முறை படிக்கட்டிலேருந்து ராத்திரி கீழே விழுந்துட்டான். என்னாச்சு உனக்கு? எந்திரிப்பா, சொன்ன கேளு. அரவிந்த், என்னாச்சுப்பா உனக்கு? அரவிந்த், அரவிந்த், கண்ணு தர, கண்ணு தரப்பா, எந்திரி, நான் சொல்றது கேளு. அரவிந்த், என்ன பாருப்பா, அம்மா பாரு, எந்திரிப்பா. அரவிந்த், கண்ணு திறந்து பாருப்பா. அரவிந்த், அரவிந்த், எழுந்திருப்பா, சொன்ன கேளுப்பா. அரவிந்த், அரவிந்த். இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே சரியாயிடும். நான் உன் கூட தான் இருக்கேன். வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு நினைவு திரும்பும்போது நான் என்னோட அம்மாவோட மடியில் இருந்தேன். அரவிந்த், உனக்கு ஒன்னும் ஆகலையே? நல்லாயிடுச்சா? அரவிந்த், இங்க பாருப்பா, அம்மா பாரு. உனக்கு ஒன்னும் ஆகல?
அம்மா அங்க யாரோ தெரியறாங்க. அங்க யாருமே இல்ல தம்பி. என்ன பண்ணிட்டு இருக்க அரவிந்த்? நீ ஏன் இப்படி பண்ற? நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற சொல்லு. உன்னை அடிச்சாதான் புத்தி வரும்னு நினைக்கிறேன். என் கையை பிடிக்கிறது யாரு? அரவிந்த் வந்து என்னோட பெரிய பையன். அவன் தேவியோட ஆசீர்வாதத்தோட இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கான்னு நாங்க நம்புறோம். அவன் சின்ன வயசுல இருந்தே சில விஷயத்துல ஆப்சென்ட் மைண்டடா தான் நடந்துப்பான். அதே சமயத்துல படிப்புல அவன் கவனம் செலுத்த மாட்டான். நிறைய முறை அவனை நான் அடிச்சு கூட இருக்கேன். ஒரு நாள் அவனை இந்த மாதிரி கோவப்பட்டு அடிக்கும் போது என் கையை யாரோ திடீர்னு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி என் கனவுல ஒரு பொம்பளை வந்து இவனை அடிக்காதன்னு சொல்லிட்டே இருந்தா. அது ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியாம இருந்தது. இது பிரம்மையா இல்ல நிஜமாவே நடக்குதானே தெரியல. ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாவே இருக்கு. வித்தியாசமானவனா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லார விட இவன் தனியா தெரிவான். ஒரு 10-11 வயசு இருக்கும்போது நான் வீட்டுல தேவியோட படங்களை எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ தேவி துர்கை அம்மனுக்கு பூவெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போடுவேன். இவன் போட்டோ முன்னாடி நின்று அம்மா அம்மான்னு சொன்னானா உடனே அந்த மாலையெல்லாம் இவன் கையில வந்து விழுந்துரும். அதோட இவனுக்கு கோயில்ல இருந்தும், அதான் இங்க பக்கத்துல இருக்க அந்த கோயில், அந்த அம்மா பிரத்யங்கரா தேவி, அவன் அந்த அம்மன் கோயில்ல கூட போய் ரொம்ப நேரம் பூஜை பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவான். அப்படிதான் ஒரு தடவை அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கழுத்துல இருந்த மாலை இவன் கையில அப்படியே வந்து விழுந்துருச்சு. இங்க பாரு அரவிந்த், நான் கடைக்கு போயிட்டு வரேன். நான் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ எங்கேயுமே போக கூடாது. இங்கேயே தான் விளையாடிட்டு இருக்கணும், சரியா? ஓகே மம்மி. அரவிந்த், அரவிந்த்,
இவ எங்க போயிட்டா? அரவிந்த் எங்க போனானே தெரியலையே. அரவிந்த் இவ இப்படிதான் எப்ப பாரு எங்கேயாவது ஓடிடுவான். அரவிந்த் பால் இங்க இருக்கா? அவன் எங்கதான் போனா? அரவிந்த் 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 அவன் எங்க போனான்னு தெரியலையே. எங்கேயே விளையாடுன்னு சொல்லிட்டு போனானே. அவன் யார் வீட்டுக்காவது போயிருப்பானா? போன் பண்ணி பார்க்கலாம். அரவிந்த் அரவிந்த் என்னாச்சு உனக்கு? இவன் உள்ள எப்படி வந்தா? நான் வெளியில பூட்டிட்டு இல்ல போனேன். அரவிந்த் ஐயோ இவனுக்கு என்ன உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு? அரவிந்த் அரவிந்த் இங்க பாருப்பா. என்னோட இந்த ஆத்மாவோட அனுபவத்தை என்னால் யார்கிட்டயும் சொல்ல முடியல. நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசினப்ப எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, பேர் சிஐபி. இது ரொம்பவே ஃபேமஸான பக்கத்தில் இருக்கிற பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. உடனே அவங்க 2 பேரும் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அவங்க இவன் ஆத்மாவோட பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இவனுக்கு நிஜமாக நடக்குதா இல்லை மென்டல் ப்ராப்ளமான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ டாக்டர் பாணிக்கரா இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இவன் பிரெயினில் எந்த விதமான கோளாறும் இல்லை, இவனுக்கு சில வைட்டமின்ஸ்லாம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இந்த அரவிந்த் இந்த ஆத்மாக்கள்லாம் தன்னை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதா உணர்ந்தான். இந்த ஆத்மாக்களோட சேர்ந்து இன்னும் சில பேர் அவனை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதா நினைச்சான். தீய சக்திகள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதாவும் நம்பினான். இது வெறும் ஒரு ஆரம்பம் தான்றது அந்த சின்ன மூளைக்கு எட்டல. ஏன்னா ஆத்மாக்கள் அவங்களோட உலகத்துல இவனுக்கு வேற ஒரு வேலை வச்சிருக்காங்கன்றத அவன் உணரல. அவனுக்கு இந்த வித்யா கிடைச்ச உடனே இந்த ஆத்மாக்களையும் அவங்களோட உலகத்தோட பயங்கரத்தையும் உணர ஆரம்பிச்சான். எனக்கு ரேடியோ டெலிஃபோனில் ஒரு எக்ஸாம் இருந்தது. அது நடக்கிற இடம் கொல்கத்தா. கொல்கத்தாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தோம். மறுநாள் பரீட்சை எழுதணும். என்னாச்சு அரவிந்த், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? நான் என் பேப்பர்ஸை சரியாகவே எழுதலை. பிரச்சனை இல்லைப்பா, பாஸ் பண்ணிடுவல்ல? தெரியல, நான் ரேஞ்சுக்கு போகலான் இருக்கேன். நான் உடனே கோபமாக அங்கேருந்து ஏதாவது ஒரு ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்துடணும்னு பிளான் பண்ணேன். அங்கேருந்தும் கிளம்பிட்டேன். நான் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஹவுரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஆனால் நான் ஓடி போய் ட்ரெயினில் ஏறிட்டேன். நான் காலையில் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பார்த்தப்ப
கவுஹாட்டி ஸ்டேஷன்ல இருந்தேன். ஆனால் நான் டிக்கெட் எடுத்தது என்னவோ ராஞ்சி ஸ்டேஷனுக்கு. ஆனால் போய் சேர்ந்த இடம் கவுஹாட்டி. நான் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் போன உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னோட தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஒரு பாழடைஞ்ச கோவில் முன்னாடி நின்றேன். பாபா, நீ வந்துட்டியாப்பா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இந்தா. இது 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 என்ன பாபா? தக்க சமயம் வரும்போது உனக்கு எல்லாமே தெரிய வரும். இது என்ன, இதை வச்சு நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு புரியும். அந்த கவுஹாட்டி ஊரு எனக்கு ரொம்ப புதுசு. அந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. அந்த பெரியவர் என்கிட்ட பேசின விதத்தை பார்த்தா எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இந்த என்னுடைய இன்ட்ராக்ஷன் அந்த ஸ்டாச்சுவோட அதுதான் முதல் முறை. நிறைய முயற்சிகளுக்கு அப்புறமா இந்த விஷயங்களெல்லாம் நான் கற்றுக்கிட்டு வெற்றியும் அடைஞ்சேன். ரோகிணி வித்யாவில் என்னுடைய திறமைகள் அதிகமாயிடுச்சு. அப்புறம் இந்த ரோகிணி வித்யாவில் இருக்கிற விஷயங்கள், அதாவது இது பிரபஞ்சத்தையே ஒரு எந்திரமாக நினைக்குது. எந்திரம் மீன்ஸ் மிஷின். அதாவது நம்முடைய கால நேரம், கிரக நட்சத்திரங்கள் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு. அது இதுல ஒரு கட்டு கொடுத்துருக்கு. இருக்கிற கருவிகள்லேயே பெரிய இயந்திரம் நம்ம உடம்பு தான். உருவம் இருக்கிறது பெரிய இயந்திரம், அப்புறம் உருவம் இல்லாத இருக்கிறது வாயு இயந்திரம்னு சொல்லுவோம். இந்த வித்யால எழுதப்பட்டிருக்கிறதோ அல்லது எழுதி இருக்கிறதோ என்னன்னா, அதாவது இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற கிரக நட்சத்திரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் இதெல்லாமே ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கு. இந்த ஈக்குவேஷன் சரியா இருந்தா நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கும். ஒருவேளை அந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது தவறு நடந்திருந்தா அப்ப நாம விதவிதமான பிரச்சனைகளை உணர்றோம். இந்த மாதிரி நடக்கிறத நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம். அப்போ 1993ல அவனுக்கு கொஞ்சம் படிப்புல ப்ராப்ளம் இருந்தது. படிக்கவே அவனுக்கு விருப்பம் இல்ல. அதனால 93ல அவனுக்கு பைலட்ல அட்மிஷன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் எங்களை திரும்பியே பார்க்கல. அவனோட வாழ்க்கை ரொம்பவே மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கூட யாரோ இருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கும். அவனுக்கு யாரோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப கூட 2 வருஷம் முன்னாடி அவனுக்கு அந்த கடவுளோட அருள் நிறையவே கிடைச்சிருக்கு. அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன் அந்த சிலையை வச்சு பூஜை பண்றத பார்த்தா ரொம்ப தீவிரமா இருக்கும். இதை வச்சுதான் நாங்க ரொம்ப நம்பவே ஆரம்பிச்சோம். ஏன்னா அவனுக்கு 2-3 தடவை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவனை யாராலையும் பொழைக்க வைக்க முடியாதுன்னு நினைச்சோம். ஆனாலும் அவன் ரொம்ப நல்லா இருக்கானே, அதனாலதான் அவனுக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு நாங்க எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சோம். எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவனை பார்த்து நம்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில இருந்து மட்டும் இல்ல, மத்த இடங்கள் எல்லாத்துல இருந்து அவனை பார்க்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். அரவிந்த் சார், என்ன காப்பாத்துங்க. ஏய், என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க சார். எழுந்துருங்க. என்னோட பேரு தீபக் சார். இது பாருங்க அரவிந்த் சார். தீபக்கை நான் சந்திச்சப்ப நான் பார்த்தது என்னன்னா, தீபக்கை டாக்டர்ஸ்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரோட நிலைமை ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ அந்த நிலைமையில தான் இருந்தாரு. அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. உனக்கு பயங்கரமான ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. உண்மையா? நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் எல்லாம் உண்மைதான் சார். நான் இப்ப சாக விரும்பல சார். சார், எனக்கு இப்பதான் சார் கல்யாணம் நடந்திருக்கு. சரி, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மேல நம்பிக்கை வை. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ஆனா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நான் என்ன செஞ்சாலும் நீ பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்தை விட்டு
நகரவே கூடாது. சரியா? சரி சார். என் கூட வா. நிச்சயமா நான் அவனை சரி பண்ணணும்னு நினைச்சேன். ரோகிணி வித்யாவை தான் பயன்படுத்த போறேன். நான் இந்த வித்யாவை பிரயோகிச்சு ஏதாவது ஒரு டிசீஸை குணப்படுத்தணும்னு நினைச்சேன்னா அது என்னோட உடம்புலையும் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் அவனோட அந்த கண்டிஷனை பார்த்ததுக்கப்புறம் அவனை நான் குணப்படுத்தணும்னு நினைச்சேன். உடனே ஹீலிங் ப்ராசஸையும் ஆரம்பிச்சிட்டேன். என்னோட பேர் தீபக் சுனேஜா. இப்போ நீங்கள் பார்க்குற லேடிஸ் கார்மெண்ட்ஸ் ஒர்க்கை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். லேடிஸ் கார்மெண்ட்ஸ்லாம் எப்பவுமே விற்கும்போது விலை சம்மந்தமாக நிறைய வாக்குவாதம் நடக்கும். பிப்ரவரி 7ஆம் தேதி அன்னைக்கு நான் ஒரு கஸ்டமரை டீல் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட விலை சம்மந்தமாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட ப்ரெஷர் திடீர்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலான அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். நான் அங்கே போனப்போ அவர் எனக்கு, அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு, உடனே ஒரு இசிஜி அது இதுன்னு எடுத்தார். அதுக்கப்புறம் என்னோட ஹார்ட்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னார். ரிப்போர்ட் கூட என்கிட்ட இருக்கு, நீங்கள் வேணால் பாருங்களேன். உடனே அவர் மறுநாள் காலையில் வந்து அட்மிட் ஆகிடுங்கன்னு சொன்னார். ஏன்னா பிளாக்கும் இருக்கலாம்னு சொன்னார். ஒரு ஆன்ஜியோகிராஃபி பண்ணி பார்க்கலாம், பிளாக் ரிலீஸ் ஆச்சுன்னா ஆன்ஜியோபிளாஸ்டும் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப ரிஸ்கின்னு சொன்னார். உடனே நான் வீட்டில் இதை பற்றி பேசும்போது வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு நடுவில் நான் அரவிந்த் சார் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவரையே நீ போய் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாலு நாளைக்கு அப்புறம் நீ போய் உன்னோட ஹார்ட்டை செக் பண்ணிட்டு வந்துடு. மறுபடியும் செக்கப்பா? சரி அரவிந்த் சார். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ரிலீஃப் கிடச்சிது. அடுத்த பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் வந்து அமீனன் நாராயணன். அவரை போய் பார்த்தேன். அவரும் டெஸ்ட் பண்ணார், ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த 2 ரிப்போர்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவர் இசிஜி எடுத்தார், என்னென்னமோ டெஸ்ட்லாம் பண்ணார். அப்புறம் ஃபைனலி உங்கள் ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னார். எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னார். இன்னையோட கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு. இந்த ரிப்போர்ட் படி என்னோட கண்டிஷனை பார்த்தா இந்த கண்டிஷனில் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டாங்கிறது பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் வித்தின் 2 or 3 டேஸில் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுது. இதை என்னோட லக்குன்னு சொல்லலாம், ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்பெல்லாம் அரவிந்த் ஒருத்தரோட நோய்களை குணப்படுத்துகிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, ரொம்பவே பலவீனமாயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அரவிந்தோட இந்த கலை வெளியே தெரிய ஆரம்பித்த உடனேயே அவர் பேராசைகளை சந்திக்க ஆரம்பிச்சாரு. அரவிந்த் இந்த கொடூரமான யதார்த்தத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. அதாவது இந்த ஆத்மாக்களோட உலகத்துல நல்ல ஆத்மாக்கள் மட்டும் இருக்கிறது இல்ல, எங்க நல்லது இருக்குமோ அங்க கெட்டதும் இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா தோணுதுங்க. எனக்கு சில குரல்களும் கேட்குதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அது என்ன சொல்லுச்சுன்னா, உங்களால தான் என் பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியுமா? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க தான் என் பொண்ணோட உயிரை காப்பாற்றணும். எனக்கு புரியுது. நான் என்ன செஞ்சாலும் நீங்க நடுவில் வந்துடாதீங்க. என் மேல நம்பிக்கை வைங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? அங்கே நான் பார்த்தது ஒரு குழந்தை. அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது, வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருந்தது.
அதை பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. உடனே நான் என்னோட ரோகிணியோட ஸ்டிக்ஸை எடுத்து உடனே நான் என்னோட வேலையை ஆரம்பித்தேன். அதை வச்சு தான் நான் அந்த பொண்ணை குணப்படுத்தினேன். நீ என்ன பண்ற? இத்தனை காலமா நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நிறுத்திடு. இதனால உனக்கு என்ன ஆக போகுது? எங்க என்ன நடக்குது? என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. என்னை யாராலையும் அடிச்சு வைக்க முடியாது. யாராலையும் முடியாது. இந்த மந்திர தந்திரங்களோட சக்தி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னிலிருந்து நீ என்னோட எதிரி. நான் மறுபடியும் உன்னை தேடி வரதான் போறேன். வருவேன். ஞாபகம் வச்சுக்க. இதிலிருந்து நீயும் உன் குடும்பமும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இனிமே நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. உங்க பொண்ணு ரொம்ப பாதுகாப்பா இருக்கா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க என் பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டீங்க. இந்த வேலையை பெரிய பெரிய டாக்டர்களாலேயே செய்ய முடியல. ஆனா நீங்க அதை செஞ்சிட்டீங்க. நான் இந்த உதவியை என் உயிர் இருக்கிற வரையும் மறக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இங்க நடந்த எதையுமே உங்க பொண்ணுகிட்ட நீங்க சொல்லாதீங்க. அவ இது எல்லாத்தையுமே நம்பி தேவையில்லாம பயந்துற போறா. சரிங்க. அந்த நேரத்தில் சில தந்திரம் பண்ணுறவங்க கருப்பு துணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து பார்த்து இது பிரசாதம்பா, இதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இங்க பாருப்பா, கொஞ்சம் பிரசாதம் எடுத்துக்கப்பா. பாபா, இது பிரசாதம் சொல்றீங்க, எப்படி வேண்டான்னு சொல்றது? எடுத்துக்கிறேன். கொடுங்க. அப்போ நான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட உடனே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு நினைவு வந்த உடனே அப்போ நான் ஒரு இருட்டு ரூமில் இருந்தேன். சொல்லு, ரோகிணி வித்தைய பத்தி சொல்லு. அதோட விதிமுறைகளை சொல்லு. அதை எப்படி பிரயோகப்படுத்தணும்னு சொல்லு. நீங்க சொல்ற ரோகிணி வித்யாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நம்புங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இன்னைக்கு இந்த சக்தி அந்த வித்யானால தான் கிடைச்சதில்லை.
அதோட நீ அந்த சக்தியை பத்தி இன்னைக்கு எனக்கு சொல்லிதான் ஆகணும். அதோட ரகசியத்தை பத்தி சொல்லிதான் ஆகணும். நீ எந்த சக்தியை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு நிஜமாவே விதியை பத்தி தெரியுமா? இங்க பாத்தியா, இதுதான் அதுக்கு சாட்சி. இத சாதாரண ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? இதுக்குள்ள ஒரு ஆத்மாவை அடைச்சு வச்சிருக்கான். என்ன இது? இவ கூட யாரோ இருக்காங்க. என்ன அவங்க சித்திரவதை பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து நான் அப்ப தப்பிச்சு வந்தேன். இவங்கெல்லாம் சில ஆத்மாக்களோட இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்குனாங்க. இதனால என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதிர்த்தாப்பெல்லாம் நின்றுக்கிட்டு சுட்டாங்க. அங்க நான் உணர்ந்தது என்னன்னா, ஒரு ஷேடோ, பிளாக் ஷேடோ, அது என் முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. என்னோட மனைவி பிரெக்னண்டா இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நான் வழக்கம் போல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூஜை பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எந்த தந்திரவாதிங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்தனோ அதே தந்திரவாதிகளால, சில பேட் ஸ்பிரிட்ஸ், கெட்ட ஆத்மாக்களால என்னோட குழந்தைய அட்டாக் பண்ண அனுப்பியிருக்காங்க. ஐயோ வேண்டாம், சொன்ன கேளு. இல்ல, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன காப்பாத்துங்க ஜோதி, என்ன காப்பாத்துங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு, என்ன விட்டுடு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ஜோதி, காப்பாத்துங்க. அரவிந்த், நம்ம குழந்தைய காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அரவிந்த். ஜோதி, வா, எழுதுரு, பாத்து மெதுவா வா, வா.
டாக்டர் சார், என்னாச்சு? ஐம் சாரி அரவிந்த் சார். உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ஒய்ஃப்க்கு ஏற்பட்ட சில காம்ப்ளிகேஷன்ஸ்னால உங்கள் குழந்தை டெலிவரி ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஸை நான் வாழ்க்கையில் முதல் முறையாக பார்க்குறேன். டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐம் சாரி அரவிந்த். டாக்டர் சார், ஜோதி, 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 அந்த தாந்திரிகர்கள் மறுபடியும் அந்த துஷ்ட ஆத்மாவை அனுப்பினாங்க. அரவிந்த் கிட்ட அந்த ரோஹிணி வித்யான்ற வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனுப்பினாங்க. எல்லா வகையிலையும் அரவிந்த் மாட்டிக்கிட்டாரு. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதா இல்லைன்னா அந்த ரோஹிணி வித்யாவை பாதுகாக்கிறதா? இங்க பாரு, இங்க பாரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன் மனைவியையும் குழந்தைய சாகடிக்காம விட மாட்டேன். இப்போ நேரம் இருக்கு. ரோகிணி வித்யாவோட ரகசியத்தை சொல்லிடு. அப்பதான் உன்னை நீ காப்பாத்திக்க முடியும். ஓம் கிரீம். ஜோதி, இரு. டாக்டர், டாக்டர், டாக்டர். நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்தை நான் நம்பினது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ சொல்லுவாங்க, மோதிரம் போட்டுக்கோ, அதை போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் இது எல்லாத்தையும் நம்புகிற சூழ்நிலை உருவாகிடுச்சு. நான் நம்பிட்டும் இருக்கேன். இது ஒரு ஆத்மா தான். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். அரவிந்துங்கிறவர் அவர் இருக்கார் இல்லையா, அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த லைன்லயே இருந்திருக்காரு. அதோட அவருக்கு அந்த சிலையும் கிடைச்சிருக்கு. அவர் அங்க போனதுக்கு அப்புறம்தான் இந்த பெரிய சித்தி பிராப்தமாயிருக்கு. அவரோட குரு இருந்தாரு. அவரு இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு இருந்தாரு. அப்போ எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. தேவி, தேவதைங்க, ஜீனி, ஏஞ்சல், அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அவர் இதை வச்சு வேலையும் பண்றாரு. என்னோட உடம்பு சரியில்லாம போனப்ப அந்த அரவிந்த் இங்க வந்தாரு. வந்து என்னை சரி செஞ்சாரு. என்னோட காலு உடஞ்சு போச்சு. அதிலிருந்து கொஞ்சத்தை மட்டும்தான் வெட்டி எடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு. மேஜிக் மேஜிக் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்டது நம்மளையே தாக்கிடும். அந்த கெட்டது என் காலிலேயே பட்டுடுச்சு. அதை அவர் தான் சரி பண்ணாரு. எங்களோட பேரனாமல் எக்ஸ்பர்ட் பீனு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி வித்யா மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்றாங்க. அது ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா செய்யலாம்னு சொல்றாங்க. ஆனா இது கிடைக்க கஷ்டப்படணும். சில சமயங்கள்ல கடின உழைப்புக்கு பிறகும் இது கிடைக்காம கூட போகலாம். அதனால நிறைய பேர் இதை ஆக்கிரமிக்க முயற்சி செய்யறாங்க. அதை கெட்ட வழியில பயன்படுத்தவும் நினைக்கிறாங்க. பயத்தின் உச்சகட்டம்.